சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலருக்கான ஓய்வூதியத்தை 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், சிறப்பு ஓய்வூதியம் பெறும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் உள்ளிட்டோர் இறந்துவிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஓய்வூதியமும் உயர்த்தி அறிவித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய ஏதுவாக சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண்கள் அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திராவிட மாடல் ஆட்சியை தொடர வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், மீண்டும் வருவோம், மீண்டும் வெல்வோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர்கள் எதிர்கொள்ளாத நெருக்கடிகளை தான் எதிர்கொண்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்போது பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். முரண்பாடுகளை ரணமாக்கும் வகையில் ஆளுநர் ரவி செயல்படுவதாக முதல்வர் விமர்சித்தார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது நாட்டுப்பண் பாடவில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய அவர், பேரவை மரபு குறித்து விளக்கினார். ஆளுநரின் உரை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும், ஆளுநரின் உரை முடிந்த பின்பு நாட்டுப்பண் பாடுவதும் தான் பேரவை மரபு என விளக்கமளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்ததாக சட்டமன்றத்தில் உணர்ச்சி பொங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். புள்ளி விவரத்தோடு குறிப்பிட்டு பேசிய அவர், இதுவரை 8685 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாகவும் 15117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்ததாகவும் முதல்வர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்டிஏ கூட்டணியில் இணைய மேலும் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் என்பது பேயை ஒழித்துவிட்டு பிசாசை கொண்டு வந்து வைப்பது அல்ல, ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர்கள், தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் தாம்பரம் சேலையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்கும் முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுபான்மையினர் மக்களின் 15% வாக்கு வங்கியில் திமுக மஞ்சள் குளித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை நேரில் சந்தித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு பின்னர் சபாநாயகர் அப்பாவு அறையில் நடந்த இச்சந்திப்பில் சேகர் பாபுவும் ஓ பன்னீர்செல்வமும் சுமார் 15 நிமிடங்கள் வரை ஆலோசனை நடத்தினர். தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அரசியலில் இருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் விலகினார். இருப்பினும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அரசியல் ஆலோசனைகளை வழங்கி வந்தார். இந்நிலையில் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சி தொடங்கும் யோசனையில் இருக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. டார்ச் லைட் சின்னத்தில்தான் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தீர்க்கமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வகையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு பொது சின்னமாக டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒதுக்கியது. இதனிடையே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யத்தை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் உறுதியுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. மக்கள்
நீதி மய்யம் சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது விருப்ப மனு கட்டணமாக 50,000 ரூபாயை நிர்ணயித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை அமைத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்தியின் தேவை என்ன என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் வரும் 21ஆம் தேதி மதுரையில் ரிமெம்பரிங் பாபுஜி என்ற பெயரில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்துள்ள கமல்ஹாசனுக்கு பாராட்டு தெரிவித்தும் மக்கள் நீதி மய்யம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை டிபிஐ வளாகத்தில் 17 நாட்களாக நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் அரசின் உறுதியை ஏற்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. முதல்வர், பள்ளி கல்வி அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகள் வழங்கிய உறுதியின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு பாதகமில்லாத அரசாணை வெளியாகும் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் மன நிறைவாக முடிவடையாத நிலையிலும் ஆசிரியர்களின் உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு போராட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூட்டு இயக்கம் கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதிகாலை செங்குன்றம், சோழவரம், காரமூடை, பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக நாகூர், வேளாங்கண்ணி, பெருங்கடம்பனூர், திட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்திலும் அதிகாலை சாரல் மழை பெய்தது. இதனால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பணிகளில் சேர்வதற்காக 61,000 நபர்களுக்கு பணி ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கினார். டெல்லியில் வேலைவாய்ப்பு திருவிழா என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை பிரதமர் வழங்கினார். காணொலி முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்த கடிதங்களை வெறும் வேலைவாய்ப்புக்கானதாக கருதவில்லை என்றும் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இளைஞர்களுக்கு விடுக்கப்படும் அழைப்பாக இதனை பார்ப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் பல லட்சக்கணக்கானோர் பணி ஆணைகளை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவை செயல்பாட்டுக்கு வரும்போது இன்னும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் கூறினார். கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடக அரசு சுட்டிக்காட்டிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பைக் டாக்ஸி சேவைக்கு கடந்த ஆண்டு தடை விதித்திருந்தது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற அமர்வு முறையான விதிமுறைகளை வகுத்து இச்சேவையை அனுமதிக்க அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிம்மதி அளித்துள்ளது. கணவரின் வருவாய் ஈட்டும் திறனை மனைவியோ அல்லது அவரது குடும்பத்தாரோ சிதைத்துவிட்டு ஜீவனாம்சம் கோருவது ஏற்புடையதல்ல என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கொன்றில் நீதிபதி லட்சுமிகாந்த் சுக்லா இந்த தீர்ப்பை வழங்கினார். அவ்வழக்கில் மனைவியின் தந்தை மற்றும் சகோதரரால் துப்பாக்கியால் சுடப்பட்டதில் மருத்துவரான அவரது கணவரின் முதுகுத்தண்டில் குண்டு பாய்ந்து அவர் பணியாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். தன் குடும்பத்தினரின் குற்றச்செயலால் கணவரை முடக்கிவிட்டு வருவாய் இழந்த அவரிடமே பராமரிப்பு தொகை கேட்பது பெரும் அநீதி என குறிப்பிட்டு மனைவியின் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். ராஜஸ்தானில் பருவம் தவறி பெய்த கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன.
80 விழுக்காடு வரை பயிர்கள் நாசமாகியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக சேத மதிப்பீடு செய்து தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் வரும் நாட்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த 3 மாதங்களாக நிலவி வந்த வறண்ட வானிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல் பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது. மணாலிக்கு அருகில் உள்ள கோத்தி கிராமத்தில் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் பனி பதிவாகியுள்ளது. இந்த பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளுக்கும் ஆப்பிள் விவசாயிகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இருப்பினும் பனிப்பொழிவால் சாலைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவும் மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சூறாவளி காற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. இதன் விளைவாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் வானூர்தி நிலையத்தில் அனைத்து பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல இடங்களில் மேற்கூரைகள் காற்றில் பறந்ததாலும் மின்கம்பங்கள் சாய்ந்ததாலும் மின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதோடு வைஷ்ணவி தேவி குகை கோயிலுக்கான யாத்திரையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக ஒருநாள் நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவைகள் மீண்டும் தொடங்கின. வானிலை மேம்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் எல்லை சாலைகள் அமைப்பு இணைந்து ஓடுபாதை மற்றும் விமான நிறுத்தும் இடங்களில் தேங்கிய பனியை அகற்றியது. அடுத்த 12 முதல் 18 மாதங்களுக்குள் இந்தியா தனது சொந்த ஸ்மார்ட் போன் பிராண்டுகளை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். किस तरह से भारत ने कंप्लीट पांचों के पांचों लेयर्स एआई स्टैक के पांचों लेयर्स पे काम किया, उसकी भी बहुत अच्छी रिकॉग्निशन है. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதை தெரிவித்தார். இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பிராண்டுகளை உற்பத்தி செய்வதற்கான அடிப்படை பணிகளை மத்திய அரசு ஏற்கனவே முடித்துவிட்டதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் உலகளாவிய செல்போன் சந்தையில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுக்கும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தை போராட்டக் களமாக்கி ஊழலில் திளைக்கச் செய்ததே திமுகவின் சாதனை என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் பதற்றமடைந்திருப்பதாகவும் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அதை சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து மறைக்க முயற்சி செய்வதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு சிபிஐ கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கலாம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோருக்கு இருக்கும் ஒரே ஒரு தொடர்பு சிபிஐ தான் என்றார். அதனால் இது சிபிஐ கூட்டணி என்றார். நடப்பாண்டில் 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தற்காலிக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்தில் ஒரு டெட் தேர்வும், அக்டோபரில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு டிசம்பர் மாதம் ஒரு தேர்வும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செட் தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்டு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தற்காலிகமானது என்றும் இதில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. சுற்றுலா மலைப்பகுதிகளில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் 28 மாவட்டங்களில் இந்த திட்டம் முழுமையாகவும் 3 மாவட்டங்களில் பாதி அளவும் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 7 மாவட்டங்களில் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணையை தொடங்கியிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது.
இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக எம்பி இன்பதுரை உள்ளிட்ட இருவர் தாக்கல் செய்திருந்த மனு மீது தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் கொண்ட அமர்வு விசாரித்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறினார். சென்னை வேப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 25வது பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் ஆர் என் ரவி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அஸ்ஸாம் கால்நடை அறிவியல் மற்றும் மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நிரஞ்சன் கலிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 699 மாணவ மாணவியருக்கு பட்டமளிக்கப்பட்டது. சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தின் அருகே உள்ள மேம்பாலம் திறக்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு 29.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இப்பணி நீதிமன்ற வழக்குகளால் இழுபறியாகவே இருந்தது. ஆனால் கடந்த 2023இல் ஏற்பட்ட ஒரு விபத்துக்கு பிறகு கூடுதல் நிதியாக 24.18 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடிக்கப்பட்டன. மொத்தம் 44.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மேம்பாலம் தற்போது திறக்கப்பட்டது. எனவே ரயில்வே கேட்டில் அரை மணி நேரம் வரை காத்திருந்து வந்த மக்கள் தற்போது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைகின்றனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் கண்கவர் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், கடற்படை, தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மிடுக்காக அணிவகுத்துச் சென்றனர். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காவல்படை பிரிவு பெண்கள், கமாண்டோ படை பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு உட்பட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று முடிந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதனால் மணிமுத்தாறு அருவி மற்றும் அகத்தியர் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு குளித்து மகிழ்ந்தனர். வடிகால்களில் கொசுவலை போர்த்தப்பட்டது ஒரு கவுன்சிலரின் ஐடியா என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கொசு தொல்லை அதிகரித்திருக்கும் நிலையில் வடிகால்களில் மாநகராட்சி ஊழியர்கள் கொசு வலையை போர்த்துவது போன்ற வீடியோ வெளியானது. இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பேசுபொருளானது. இந்நிலையில் புளியந்தோப்பு பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆடுதொட்டி கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஆய்வு செய்வதற்காக மேயர் பிரியா வருகை தந்தார். அப்போது வடிகால்களில் கொசுவலை போடப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அவர் விளக்கமளித்தார். தேர்தலுக்காக மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருப்பதாக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகம் மாநில தலைவர் ராஜேஷ் தெரிவித்தார். திருச்சியில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரப்படும் என்ற திமுக வாக்குறுதி என்னவானது என்றும் கேள்வி எழுப்பினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களில் 4 முறை விட்டு மழை பெய்ததால் 9000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களில் உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் முதல் பெய்து வரும் பருவமழையால் தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்தி ஜனவரி மாதம் உற்பத்தியை தொடங்க வேண்டிய நிலையில் தற்போதைய மழையால் உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் உப்பள தொழிலை நம்பியுள்ள 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையின்றி வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். சீனாவை நம்பிச் சென்றால் அது உங்களை ஓராண்டுக்குள் தின்றுவிடும் என கனடாவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் அமெரிக்கா கனடா இடையே மோதல் போக்கி நிலவுகிறது. கனடா பிரதமர் மார்க் கார்னி சீனாவிற்கு சென்று விரிவான வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வந்தார். இந்நிலையில் டிரம்பின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. கிரீன்லாந்தை பாதுகாக்கும் வகையில் கோல்டன் டோம் என்ற பெயரில் வான் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த டிரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கு கனடா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கோல்டன் டோம் கனடாவின் பாதுகாப்புக்கும் உதவும் என டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெருமளவு குறைத்துக் கொண்டதால் அதற்காக விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை திரும்பப் பெற வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அண்மையில் பேட்டி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்தியாவுடன் வரி சமநிலையை ஏற்படுத்த 25 விழுக்காடு வரியும், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை தடுக்க மேலும் 25 விழுக்காடு வரியும் அமெரிக்கா விதித்தது. இதில் தற்போது 25 விழுக்காடு வரியை திரும்பப் பெற அமெரிக்கா பரிசீலிப்பது தெரியவந்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இதுவும் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமெரிக்க வரி விதிப்பால் 4.5 கோடி இந்தியர்களின் வேலை வாய்ப்பு, லட்சக்கணக்கானோரின் வணிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். பலர் வேலை இழந்துள்ளதாகவும், தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாகவும், ஏற்றுமதி ஆர்டர்கள் குறைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பொருளாதாரம் செத்துவிட்டதன் நிதர்சனத்தை இது வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த வரி விதிப்பால் நேரிட்டுள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் பேசவில்லை என்றும், அரசு எந்த ஒரு நிவாரண நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் ராகுல் விமர்சனம் செய்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கங்கப்பூர் அணை பகுதியில் சூரிய கிரண் குழுவினர் வானில் பல்வேறு வித்தைகளை செய்து காட்டினர். இந்திய விமானப்படை நிகழ்ச்சியை இலவசமாக நடத்துவதாக கூறினாலும் கூட்டத்தை நிர்வகிக்க மாவட்ட நிர்வாகம் மக்களிடம் கட்டணம் வசூலித்தது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதற்கு விமானப்படை அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. எனினும் அதிக அளவில் கூட்டம் கூடியதால் கட்டணம் வசூலிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். கிரேட் நிக்கோபார் தீவு திட்டம் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திட்டத்திற்காக பழங்குடிகளின் நிலங்களை விட்டுக் கொடுக்குமாறு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். பழங்குடியினருக்கு எதிரான திட்டமிடப்பட்ட ஆபத்து என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அனைத்து சட்ட அனுமதிகளும் பெறப்பட்டு விட்டதாகவும், நாட்டின் வளர்ச்சிக்கு இத்திட்டம் மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு சிபிஐ கூட்டணி என பெயர் வைத்திருக்கலாம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோருக்கு இருக்கும் ஒரேயொரு தொடர்பு சிபிஐ தான், அதனால் இது சிபிஐ கூட்டணி என்றார். இந்த கூட்டணி அமைச்சர் கூட்டத்தில் பேசும்போது எல்லாரும் பழனிசாமி அண்ணன் அவர்களும், தினகரன் அண்ணன் அவர்களும், அன்புமணி அவர்களும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ. அன்புமணி மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்கு, தினகரன் மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது சிபிஐ ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு பேர் வைக்காம பேசாம சிபிஐ அலையன்ஸ் வச்சிருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் தைத்திருவிழாவின் 8ஆம் நாளில் கலிவேட்டை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை குதிரை வாகனத்தில் ஐயா வைகுண்டசாமி கொலு வீற்றிருக்க கலிவேட்டைக்கு வாகனம் புறப்பட்டுச் சென்றது. தலைமைப்பதியிலிருந்து 4 ரத வீதிகளை சுற்றி வந்தபோது பக்தர்கள் பூ, பழம், பன்னீர், தேங்காய் போன்றவற்றை சுருளாக வைத்து வரவேற்றனர். தொடர்ந்து முந்திரி கிணற்றங்கரைக்கு ஐயா வைகுண்டசாமி சென்றார். அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்களின் பக்தி முழக்கம் முழங்க கலிவேட்டையாடும் நிகழ்வு நடைபெற்றது. இலங்கையின் மலையக பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் மக்களை வாட்டி வதைக்கின்றனர். நுவரெலியாவில் 3.5 டிகிரி குளிர் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை ஆண்டுகளில் இலங்கையில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை இதுவாகும். நுவரெலியா நகர பகுதிகளில் சுமார் 1 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வெள்ளை உறைபனி காணப்பட்டது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு உறைபனி பெய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.